1971ல ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் உள்நாட்டு போர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு இந்தியா சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி இந்தியாவோட ராணுவ தளங்கள் மேல அட்டாக் பண்றாங்க பாகிஸ்தான். இந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆனதுனால பாகிஸ்தான் மேல வார் டிக்ளரேஷன் பண்றாங்க இந்திரா காந்தி. வெஸ்ட் பாகிஸ்தான் வழியா இந்தியால ஒரு பிளேஸை கேப்சர் பண்ணி இந்தியாவை வீழ்த்து பார்த்தாங்க பாகிஸ்தான். இப்ப பாகிஸ்தானோட பிளான் என்னன்னா லாங்கிவாலா வழியா வந்து ராஜஸ்தானை கேப்சர் பண்ணணும் தான். அதனால டிசம்பர் 3ஆம் தேதி நைட்டு 3000க்கும் அதிகமான சோல்ஜர்ஸையும் 50க்கும் அதிகமான டாங்க்ஸையும் அனுப்புறாங்க பாகிஸ்தான். பட் லாங்கிவாலா பார்டர்ல அந்த டைம்ல வெறும் 120 இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட வெப்பன்ஸும் இல்ல. டிசம்பர் 4ஆம் தேதி நைட்டு தான் பாகிஸ்தான் பெனட்ரேஷன் பண்றாங்கன்னு இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு தெரிய வருது. இப்போ மேஜர் குல்தீப் சிங் அந்த 120 இந்தியன் சோல்ஜர்ஸ் வச்சு லாங்கிவாலாவை ப்ரொடெக்ட் பண்ண டிசைட் பண்ணாரு. வெறும் 120 இந்தியன் சோல்ஜர்ஸ் வச்சு பாகிஸ்தான் ஆர்மியை அட்டாக் பண்றாங்க. பாகிஸ்தானை விட இந்திய வீரர்கள் ரொம்ப கம்மியா இருந்ததுனால டிசம்பர் 5ஆம் தேதி நைட்டு அகைன் பாகிஸ்தான் ஆர்மியை அட்டாக் பண்றாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ். விடிய காலையில நூற்றுக்கணக்கான இந்தியன் சோல்ஜர்ஸோட இந்திய விமானப்படையும் களத்துல இறங்கி ஃபைனலா அந்த வார்ல நம்ம இந்தியா தான் வெற்றி கனியை பறிக்கிறாங்க.